இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாரீ ஃபால்ஸ் எப்படி தைக்கலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சில்க் காட்டன் சாரீ எடுத்துருக்கிறேன். ஒரு ஃபால்ஸ் வாங்கியிருக்கிறேன். இது காட்டன் ஃபால்ஸ் தான். இதை வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ நாம் சொருகிற இடத்த ஃபஸ்ட்டு சாரீ எடுத்துக்கிடலாம். ஒரு ஸ்கேல் அளவு இடம் விட்டுக்கிடுங்க. இதே மாதிரி ஃபால்ஸை வச்சு பின் பண்ணி வச்சுக்கிடுங்க. சாரீ எந்த கலர் இருக்கோ அதே கலர் ஃபால்ஸ் வாங்கிக்கிடுங்க. இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் ஃபால்ஸை சாரிக்கு மேலே ஒரு நூல் அளவு மேலே வச்சு இதே மாதிரி தைக்கணும். ஓரமாகவே தைச்சிக்கிட்டு வரணும். சாரிக்கு வெளியே இந்த ஃபால்ஸ் துணி வரக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தைக்கும்போதே பின் பண்ணியே தைங்க. இதே மாதிரி பின் பண்ணிக்கிடுங்க. தைக்கும்போது எடுத்து விட்டுக்கலாம். இது ஓரமாக வச்சு தைச்சிக்கிட்டு வரணும். நூலும் அதே நூல் போட்டுக்கிடுங்க. அதே கலர் நூல் போட்டுக்கிடணும். இப்படி ஓரமாகவே தைச்சிக்கிட்டு வரணும். ஃபால்ஸ் வச்சு தைக்கும்போது சேரீ அடிபாகத்தில் கறக்காமல் இருக்கும். ஒரு மீட்டர் அளவு பின் பண்ணி தைங்க. இதே மாதிரி ஓரம் வர தைச்சிக்கிடலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி திருப்பிக்கிடுங்க. திருப்பி அதையும் ஒரு 1/4 இன்ச் அளவு அந்த ஓரத்தையும் மடித்து தைக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பக்கத்தில் தைச்சிக்கிட்டு வரணும். இது சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிடணும். அடிபாகத்தில் சாரீ சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிட்டே தைக்கணும். இங்கே சேரீ எந்த கலர் இருக்கோ அதே கலர் ஃபால்ஸ் தான் வாங்கணும். இதில் பாலிஸ்டர் காட்டனும் இருக்குது. நான் எதுனாலும் வாங்கிக்கலாம். இதே மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டு தைங்க. இது முடிக்கும் போதும் ஒரு 1/4 இன்ச் அளவு இதே மாதிரி மடித்து திருப்பி தைக்கணும். சாரீ ஃபால்ஸ் தைச்சாச்சு. எந்த சாரினாலும் இதே மெத்தடில் தைக்கலாம். நீங்களும் இதே மாதிரி தைச்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.